Hello all, welcome to Nathal Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகுதுன்னா just an interesting fact. In the last நடந்த அந்த motor vehicle inspector exam, okay, November 12, 2024 நடந்த motor vehicle inspector exam ஓட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிலபஸ் 20 யூனிட்ஸ் வருது. ஓகே, 20 யூனிட்டுக்குள்ள 10 யூனிட் வந்து பார்ட் ஏ ஆட்டோமொபைல், 10 யூனிட் வந்து பார்ட் பி மெக்கானிக்கல். ஓகே, ஸோ இந்த யூனிட்ல some units are you can say common units இருக்காங்க. So effectively you can say ஒரு 15 units இருக்குன்னு சொல்லலாம். இந்த 15 யூனிட்ஸுக்குள்ள இருந்து கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் எப்படி வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு மேட்டர் தான் இருந்தது. ஆக்சுவலி we have done that. I don't know how many of you have seen that video. Okay, அது வந்து நம்மள ஆக்சுவலி ஸ்பீக்கிங் we did that during our July August sessions. Okay, அந்த டைம்ல லாஸ்ட் ஒரு 10 இயர்ல இருந்தா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகே, மேபி யூ கேன் சே இட் இஸ் ஃப்ரம் 2012. ஓகே, 2012 எடுத்திருக்காங்க. அந்த 2012 வந்து எம்பிஏவோட ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணிட்டு அந்த 4 கொஸ்டின் பேப்பர் மீன்ஸ் 2012 தென் 15 மீன்ஸ் இந்த எல்லா இயர்ஸும் கவர் பண்ற மாதிரி 12, 15 தென் 18 தென் 23 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்துட்டு எந்த யூனிட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லும் ஒரு யூனிட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, யூ கால் இட் வெயிட்டேஜ். ஓகே, ஒரு யூனிட்டோட வெயிட்டேஜ் அந்த எக்ஸாமுக்கு என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அந்த வீடியோட பேசிஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியும் பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கேட்பாங்க, சார் இந்த யூனிட் எலக்ட்ரிக்கல் யூனிட் நம்மள டீப்பா மீன்ஸ் ஸ்கிப் பண்ணலாமா, இல்லைன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணலாமா, அதுக்குள்ள கம்மி தானே வரும், மீன்ஸ் இது மெக்கானிக்கல் எக்ஸாம் தானே அதனால எலக்ட்ரிக்கல் கம்மி தானே வரும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்மி தானே வரும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய டவுட்ஸ் இருந்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட. ஓகே, ஸோ as we had that analysis data, நம்ம ஆல்ரெடி அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இட்ஸ் அ வெரி டெடியஸ் ஜாப். ஓகே, அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான மீன்ஸ் வெரி யூ கேன் நாட் சே கஷ்டமான வேலை, இட்ஸ் அ வெரி வாட் வி கால் லெங்தி ஆர் டைம் கன்சூமிங் ஜாப். ஓகே, ஸோ അതുവഴി നമുക്കൊരു അനാലിസിസ് அந்த டைமில் നമ്മൾ കൊടുത്തിരുന്നത്. ഓക്കെ, അതുവഴി നമ്മൾ എന്ത് അനാലിസിസ് കൊടുത്തിരുந்தனா அந்த அன்னைக்கு அந்த வீடியோவில் இந்த டேபிள் தான் നമ്മൾ பேசிஸ் டேட்டா നമ്മൾ കൊടുത്തത്. 4 എക്സാം 23, 19, 12 then 11 இவங்க பார்த்தா 11, 12, 19, 23. ஸோ ஓவர் த இயர்ஸ் எப்படி டிஎன்பிஎஸ்சியோட வெயிட்டேஜ் கணக்கு எப்படி மாறுறாங்க அது பார்த்து இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். யூனிட் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு தான் ஆட்டோமொபைல் இன்க்ளூட் பண்ணல, மெக்கானிக்கலுக்கு மீன்ஸ் அதே பேட்டர்ன் தான் எம்பிஏக்கு வருவாங்க. பிகாஸ் போத் ஆர் டன் பை டிஎன்பிஎஸ்சி. அதனால மெக்கானிக்கல் தான் நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தேன். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தா முன்னாடி எல்லாமே வந்து யூ கேன் சே சம் போர்ஷன்ஸ் ஹேவ் ஹையர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், சம் யூனிட்ஸ் ஹேவ் லோவர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஓவர் த இயர்ஸ் வென் வி கம் டு 2019 ஃப்ரம் 11, ஓகே, அப்படியே வரும்போது நீங்க பார்த்தா தெரியும், இங்கே இந்த பெர்சன்டேஜ் பார்த்தா தெரியும், ஈக்குவல் பெர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் மீன்ஸ் 10% கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவோட பேசிஸில் கிறிஸ்டல் கிளியராக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் அதே மாதிரி நிறைய ஓப்பன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அவரெல்லாம் கேட்டிருந்தது, சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாமோ. ஸோ அன்னைக்கே சொல்லியிருந்தேன், யூ எக்ஸ்பெக்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் எவ்ரி யூனிட்ஸ். 20 யூனிட்ஸ் இருந்தால் ஒவ்வொரு யூனிட்னும் 10 கொஸ்டின்ஸ் வருவாங்க. ஸோ காமன் யூனிட்ஸ் இருக்கிறதுனால அந்த யூனிட் மோர் தேன் 10 வருவாங்க அப்படி சொல்லியிருந்தது. ஓகே, இந்த எம்பிஏ எக்ஸாம் பார்த்தா தட் பிகேம் எ ரியாலிட்டி. அது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து ஆக்சுவல்ஸா வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் வி ஹாவ் அனலைஸ்ட். இங்கே பார்த்தா இங்கே கொடுத்துருக்க அந்த அனாலிசிஸோட ரிசல்ட். ஓகே, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸுக்குள்ள இருந்து 20 கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி ஒரு யூனிட்னா 10 கொஸ்டின்ஸ் தான் வேணும். ஆனால் இது ரெண்டிலுமே இருக்கிறதுனால 10, 20 வந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அகெயின் காமன் யூனிட் தான் 10 வந்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அகெயின் காமன் யூனிட் தான். இதில் மீன்ஸ் மெக்கானிக்கல் இருக்காங்க, ஆட்டோமொபைல் இருக்காங்க. ஸோ 20 அகெயின் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அப்படியே ரெண்டிலுமே இருக்காங்க. அதுக்குள்ளே தான் 19 ஸ்மால் வேரியேஷன் ஒன்லி 1 கொஸ்டின். தென் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ் ஒரு யூனிட் தான். ஏஇல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல யூனிட் நம்பர் 5 9 கொஸ்டின்ஸ் க்ளோஸ் டு 10.
தென் ஆட்டோட்ரானிக்ஸ் 10 கொஸ்டின், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல்ஸ் தான் அப்படியே பாருங்க. தென் இங்கே ஹீட் பவர் இன்ஜினியரிங், இது ஏன் 16னா தெர்மல் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து ஹீட் பவர் இன்ஜினியரில் இருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் யூனிட் 4 பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஹாஃப் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹாஃப் வந்து தெர்மல். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 5 கொஸ்டின், தெர்மல் 5 கொஸ்டின்ஸ். அது அப்படியே இங்கே பாருங்க, ஹீட் பவர்ல அந்த 5 கொஸ்டின் ஆட் ஆயிருக்காங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஆட் ஆயிருக்காங்க, பாக்கி எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ். ஸோ ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறதுன்னா, நீங்க வந்து ஃபியூச்சர் எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சியோட நெக்ஸ்ட் இயர் கேலண்டர் எல்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யூ ஜஸ்ட் செக். அந்த எக்ஸாமுக்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட். ஓகே, ஸோ எந்த யூனிட்டுமே நீங்க இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அதனால அது சொல்றதுக்கான ஒரு அது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு டேட்டா பேக்கப்பில் தான் அது சொல்லணும்னு நினைச்சேன், அதனால எடுத்தது. ஓகே, இந்த டேட்டா எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் வேற எக்ஸாமுக்கு எல்லாமே மை சஜஷன் இஸ் யூ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், நாட் டாபிக் யூனிட். ஓகே, இங்க பாருங்க, அந்த எலக்ட்ரிக்கல் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த என்ன கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொல்றபடி எலக்ட்ரிக்கல் வந்து கம்மி தானே வரும், அந்த மாதிரி நான் அப்படியே ஆமா எலக்ட்ரிக்கல் வந்து மெக்கானிக்கல் பார்க்கும்போது ஒரு கோர் சப்ஜெக்ட் இல்லை, அதனால நீங்க கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை, மேபி அவரோட கொஸ்டின் ரேஞ்ச் கம்மியாகலாம், மீன்ஸ் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியாக வரலாம், ஆனால் யூ எக்ஸ்பெக்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ thought this would be helpful for your further examinations. Okay, thank you very much.